அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம வந்து ஒயர்லெஸ் மைக் வந்து ஒன்று வந்து வாங்கியிருக்கோம். அதை வந்து இப்போ அன்பாக்சிங் பண்ணி ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குன்னு வந்து சொல்ல போகிறோம். ஓகேங்களா? ஓப்பன் பண்ணிடலாமா? நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன். நான் செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆல்ரெடி ஒன்று ரெண்டு வீடியோவில் வந்து இந்த மைக் வந்து பார்த்துக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இதை வந்து நான் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து அன்பாக்சிங் வந்து பண்ண போகிறோம். ஏற்கனவே ஓப்பன் பண்ணணும்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அப்போல்லாம் வந்து கிழிஞ்சது தான் இது. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மைக் பார்த்தீங்கன்னா கோர்ஃப்ளை சப்போர்ட் ஃபார் யூ, அதாவது வந்து KM-M01 KF-M01ங்கிறது தான் இந்த மாடலோட பேர். ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது, யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த வரைக்கும். பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன இருக்குது, மாடல் பேர், இதில் மைக் சென்சிட்டிவிட்டி, எத்தனை டெசிபிள் வச்சு இருக்கும், ஒயர்லெஸ் டியூரேஷன், அப்புறம் வந்து 2.4 GHz. நம்மளோட டெக்னிக்கலாக இது வந்து நிறையா தெரியாது, நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நிறையா வந்து பேசுவோம். அதனால 45 ஹவர்ஸ் வச்சும் இருக்கும் வித்து சார்ஜிங் கேஸ். இது சார்ஜிங் கேஸோட தான் வருது, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஓகேங்களா? மாடல் பேர் கோர்ஃப்ளை. ஓப்பன் பண்ணி வெளியில் எடுப்போம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உள்ளார பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டோரேஜ் பவுச் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து நல்ல விஷயம், ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஓகேங்களா? இதுலேயும் பார்த்தீங்கன்னா கோர்ஃப்ளை சப்போர்ட் ஃபார் யூ அப்படிங்கிற ஒரு இதை வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. கேஸ் நல்லா தான் இருக்குது. இது வந்து எதுவும் நம்ம பைக்கு எங்கே வேணாலும் வச்சு எடுத்துகிட்டு போகலாம், எந்த ஒரு டேமேஜ் ஆகாது. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இது உள்ளார பார்த்தீங்கன்னா கீழே வச்சிடுறேன். இது கொடுத்துருக்காங்க, லேனியார்டு கொடுத்துருக்காங்க. லேனியார்டு ஓரளவுக்கு பெருசாக தான் இருக்குது, ஒன்று நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. இந்த லேனியார்டில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு 2 மேக்னெட்டிக் ஷீட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த மேக்னெட்டிக் ஷீட்டை இந்த லேனியார்டில் கனெக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம வந்து மைக்கை வந்து கனெக்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகேங்களா? அடுத்து வேற என்ன பொருள் இருக்குன்னு பார்ப்போங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைப் ஏ டு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. ஓகே தான், ஆனால் நம்ம இது யூஸ் பண்ண போகிறதில்ல. மேக்ஸிமம் வந்து நம்ம ஃபோனில் இருக்கு, நம்ம ஃபோன் சார்ஜ் போடுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ முக்கியமான ஐட்டம் மைக்குக்கு போவோங்களா? மைக் அசையாமல் இருக்கிறதுக்காக மைக் வந்து இப்போ பார்த்துட்டோம். இது வந்து ஓப்பன் பண்ணுவோம், கேஸை முதல்ல பிடிச்சிருவோம். அந்த கேஸ் அசையாமல் இருக்கிறதுக்காக ஸ்பாஞ்ச் ஒன்று வச்சுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல் வச்சுருக்காங்க. யூசர் மேனுவல் மேக்ஸிமம் யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? ஆனால் அதில் வந்து என்ன ஆப்ஷன் இருக்குது, என்ன இருக்குது, விண்ட் ப்ரூஃப் நெட்டு, கனெக்ஷன் இண்டிகேட்டரு, மியூட் இண்டிகேட்டரு, நாய்ஸ் ரிடக்ஷன் இண்டிகேட்டரு, பேட்டரி இண்டிகேட்டர், மைக்ரோஃபோன் டைப் சி சார்ஜிங் போர்ட், மைக்ரோஃபோன் கிளிப், நிறையா கொடுத்துருக்காங்க. நம்ம வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி இது வந்து எப்படி வந்து கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த உள்ளார வந்து ரிசீவர் இருக்குது. இந்த ரிசீவர் வந்து ஃபோனில் கனெக்ட் பண்ணிட்டு இந்த ஃபங்க்ஷன் கீ சைடில் ஒன்று இருக்கும் போல், அது வந்து லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா வந்து இந்த இதோட கனெக்ட் ஆகிடும். ஓகேங்களா? அடுத்து பார்ப்போம், மைக்கை பார்ப்போம். ஓகே தான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. கேஸ் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, யூஸ் பண்ணுவோம். இப்போ முக்கியமான விஷயம், மைக்குக்கு போவாங்களா? மைக்கில் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் இண்டிகேட்டர் வந்து இந்த இடத்துலையே கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் சார்ஜ் இருக்குது, ரைட்டில் சார்ஜ் ஏறுதா லெஃப்டில் சார்ஜ் ஏறுதா அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. உள்ளார பார்த்தோம்னா, இப்போ உள்ளார பார்ப்போங்களா? உள்ளார பார்த்தோம்னா 2 மைக்கு, ஒரு ரிசீவர் சார்ஜிங் கேஸ்லேயே கொடுத்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா இதுதான் மைக்கு, குட்டியாக நல்ல கை அடக்கமாக இருக்குது. இது வந்து ப்ரைஸும் வந்து அதிகம் கிடையாது, ப்ரைஸும் வந்து ஓரளவுக்கு, அதாவது 2 மைக், ஒரு மைக், 2 மைக், அப்புறம் வந்து ஒரு ரிசீவர். இது சார்ஜிங் கேஸு. பார்த்தீங்கன்னா இந்த ரிசீவர் இங்கே இருக்குது, 2 மைக் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயே சொன்னாங்கல்ல, பேட்டரி இண்டிகேஷன், இதுதான் கனெக்ஷன் இண்டிகேஷன், இது வந்து மியூட்டு, இது வந்து நாய்ஸ் ரிடக்ஷன். இந்த இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஒரே பட்டன்லேயே வந்து
கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. இது மேலே பார்த்தீங்கன்னா அந்த மைக் அந்த இதோட கொடுத்துருக்காங்க, விண்ட் ப்ரூஃபோட. ஓகே, ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. இதை யூஸ் பண்ணி பார்ப்போம். யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு அடுத்தடுத்து சொல்கிறேன். இப்போதைக்கு ஓப்பன் பண்ணதில் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது குவாலிட்டி. மற்றபடி எல்லாமே நம்ம ஆல்ரெடி சொல்லி தான் இருந்தோம். இது வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்ப்போம்.